ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் பச்சைப்பயிறு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிறு இல்லாத பட்சத்தில் சிறுபருப்பு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். மாவு ஜவ்வரிசி சேர்க்கும்போது சீக்கிரமாக ஊறி வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி 4 மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 4 மணி நேரம் கழித்து நல்லா இது போல் ஊறி வந்திருக்கும். மாவு ஜவ்வரிசி சேர்க்கறதுனால சீக்கிரமாக ஊறி வந்துடும். பச்சைப்பயிறு எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக பயிறு தனியாக வரணும், அது வரைக்கும் ஊறி இருக்கணும். இந்தளவுக்கு ஊறினதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி அரிசி, தோசை, இட்லின்னு செய்யாமல் இது போல் நல்ல புரோட்டீன் அதிகமாக இருக்குதான்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். செகண்ட் பேட்ச் அரைக்கும்போது இது கூட மிளகு, சீரகம்லாம் சேர்க்க தேவையில்லை. மிளகுக்கு பதிலாக பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து ஊற்றுற இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சுக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு ஜவ்வரிசி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கருவேப்பிலை வச்சு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சாதத்துலேயோ குழம்புலையோ இருந்தால் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 குத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். எடுத்து உடச்சி பார்த்தா உடஞ்சிடணும். அந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்க்குறதுனால சட்னிக்குள்ளே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து கூடவே 10 பல் போல் பூண்டையும் சேர்த்து வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போதுமே சட்னிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுபோல் பார்த்து செய்யுங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா அப்படி இல்லைனா காஞ்ச மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமாக மசிச்சு வந்துடும்.
நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தக்காளி உளுந்துலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலைகளையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காணாததுனால உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மாவை ஒரு 2 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றி நல்ல மொறுன்னு முருகலான பச்சைப்பயிறு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் பச்சைப்பயிறு வச்சு நல்லா இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதுபோல் தோசைகளாக சுட்டு எடுத்துக்கோங்க. மிச்சம் மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 2 இல்லைன்னா 3 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த கருவேப்பிலை சட்னி பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பச்சைப்பயிறு கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு இல்லாத பட்சத்தில் பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை இல்லைன்னா வெள்ளை கொண்டக்கடலை, எந்த கொண்டக்கடலைனாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வேண்டான்னு நினைக்கவங்க இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை ஊறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும். அழுத்தி பார்க்கும்போது கடலை தனியாக தோல் தனியாக வர்ற அளவுக்கு ஊறி வந்திருக்கணும். இப்போ இதிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றினோன்னா அரைபடாது. தண்ணி அது குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அந்த பக்குவத்தில் பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். சுகர், பிபி இருக்கவங்க அரிசி இல்லாமல் தோசை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கரெக்டாக இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி புளிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 மணி நேரம் போல் புளிக்க வச்சுட்டு சுடலாம். நான் புளிக்க வைக்கல. ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம், உடனே சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் ஒரே அளவுகளில் இருக்கும். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு மெல்லிசாக சுட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறத லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்டிங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, ஜவ்வரிசி வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான அரிசி இல்லாமல் தோசை வேணும்னு நினைக்கவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லா கார சட்னியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கருவேப்பிலை சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.